வணக்கம் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம எங்கே ஷாப்பிங் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்டா சென்டர். இது வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் மாமா பிளாங்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தா இங்கே இன்னும் பெருசாக இருக்கிறதெல்லாம் இருந்துச்சு. மாமாவும் பெருசாக இருக்கிறது வாங்கிக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் என்ன ஆல்ரெடி வாங்கியாச்சு, குட்டியாக இருக்கிறதே வாங்கியாச்சு. ஸோ இங்கே குட்டியாக இருக்கிறதும் இருந்துச்சு, அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்ததும் இருந்துச்சு. பட் நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம். பட் இங்கே செம்மையான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. நான் ஏன்டா அவசரப்பட்டு வாங்கிட்டோங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இது வாங்கியாச்சு. அதுக்கு அடுத்து வந்துட்டு இப்போது நம்ம இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான்னு வந்து சேரும். அப்போது இன்றைக்கி வந்துட்டு வேறு என்ன பார்க்கணும்னா, என் நெஃப்யூவுக்கு வந்துட்டு குட்டியான ஷூ வாங்கணும். அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு வயசு கூட ஆகலை. ஸோ அவங்களுக்காக அந்த லைட் எரியிற ஷூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு குட்டியோண்டு ஷூ இருந்துச்சு. இதில் வந்துட்டு லைட் எரியும். பார்த்தீங்களா, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் அவங்க சைஸ் தான் எனக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. பட் பார்ப்போம், ஏதாச்சும் ஒன்று பார்த்து வாங்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது வேறு இது வேறையா இருக்குது. சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, டிசைன்ஸில் இங்கே வந்து வேறு நல்ல ஷூஸும் இருக்குது. பட் என்னென்னா இது பிராண்டட் கிடையாது. ஸோ அவங்களுக்கு கால் வலிக்குமா, ஏன்னா அவங்க குட்டியாக நடக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கால் வலிக்காத மாதிரி இருக்கிற ஒரு நல்ல ஷூஸ் தான் பார்க்கணுங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கு பிறகு தான் நான் வந்துட்டு இந்த ஸ்லிப்பர் பார்த்து அது நல்லா இருந்துச்சு. பட் வாங்கலை, எதுவுமே நான் வாங்கிக்கல எனக்கு. அண்ட் இங்கே வந்துட்டு நிறைய ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் போட மறந்துடாதீங்க, ஓகேங்களா. நானும் ரொம்ப நேரம் அங்கிட்ட இங்கிட்ட திரிஞ்சிட்டு இந்த ஒரு டாலை பார்த்தேன். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அங்கே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் இது அளவுக்கு க்யூட்டாக வேறு எதுவுமே எனக்கு அங்கே நான் பார்க்கவே இல்லை. இது ஒரு லாஸ்ட் ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அதை வாங்கிட்டு வந்துட்டேன், ஓகேங்களா.
அண்ட் இங்கே வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுக்கெல்லாம் இருந்துச்சுங்க. நல்லதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அண்ட் ஃபுட்பால், ஐயோ என் நெஃப்யூக்கு வந்துட்டு நான் ஒரு பால் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறேன், மறந்து போகிறேன். நெக்ஸ்ட் டைம் போகையில் வந்து கண்டிப்பாக வாங்கணுங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கிறேன். பார்ப்போம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும், அம்முக்குட்டின்னு ஏதாச்சும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கினேன். எனக்கு இது க்யூட்டாக தெரிஞ்சது எதுனாலன்னா அதோட ஹேரு செம திக்காக இருக்கும். ஸோ அது வந்துட்டு செம க்யூட்டாக இருக்கும், அதனால தான் அதை வாங்கினேன். அதுக்கடுத்து வந்துட்டு இங்கே நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நீங்கள் நிறைய பார்க்கலாம். நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன், நீங்களும் பார்த்து பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் இங்கே மெயினாக என்னென்னா சில 90s கிட்ஸோட இந்த நொஸ்டாலஜிக்காக இருக்கிற ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. பட் என்ன செய்ய, நம்மளுக்கு எதுவுமே இதெல்லாம் வந்துட்டு ப்ரைஸு லோவாக இருக்குது. பட் அதோட குவாலிட்டி வந்துட்டு செம்மையாக இருக்குது, செம்ம ஹெவியாக கூட இருக்குது. அதனால வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி 30 கேஜிஸ் முடிஞ்சிருச்சு. இது நம்ம எதுவுமே வாங்க இயலாது. அதனால தான் அப்படியே நான் எதுவுமே வாங்காமல் இருக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் டைம் போகையில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய டாய்ஸ் எல்லாம் கொண்டு போகணுங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு நிறைய டாய்ஸ் இருக்குது. அதில் இங்கே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான டால் எல்லாம் இருக்குது. இந்த டால்ல எல்லாம் வந்துட்டு மியூசிக் வரும், ஓகேங்களா?
moments later. ஸோ மேலேருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஷாப்பு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரொம்ப பெருசாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் வந்துட்டு செம்ம ரேட்டில் இருந்துச்சு. சாக்லேட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இங்கே. ஸோ நீங்கள் இன்னும் விசிட் பண்ணலன்னா விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அப்போ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த ஒரு கலக்கலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.